Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் நம்பகத்தன்மை வாய்ந்தவை என்று முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் கிருஷ்ணமூர்த்தி கூறியிருக்கிறார். அவருடன் நமது செய்தியாளர் ரமேஷ் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். இந்திய தேர்தல் ஆணையத்தின் முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையராக இருந்தவர் கிருஷ்ணமூர்த்தி இன்றைக்கு ஒரு கருத்தரங்கில் பங்கேற்றிருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை வைக்கலாம். புதிய வாக்காளர்கள் நீங்க சொல்லக்கூடிய செய்தி. வாக்காளர்கள் ஒவ்வொருவரும் புதிய மாத்திரம் இல்லை, எல்லாருமே அவர்களுடைய வாக்கை செலுத்த வேண்டும். அவர்கள் செலுத்தினால்தான் அது ஒரு உண்மையான ஜனநாயகம் என்று சொல்ல முடியும். இப்பொழுது ஒரு பர்டிகுலர் தொகுதியில் 50% 60% தான் வாக்குகளை செலுத்தினால் அது சரியான ஜனநாயகம் என்று சொல்ல முடியாது. பாருங்க, ஒரு 25% தான் ஓட்டு பண்றாங்க, 30% தான் ஓட்டு பண்றாங்கன்னு பாருங்க. அவங்க ஹீ கேனாட் அவங்க எல்லாரையும் பாக்கி 75% ரெப்ரசென்ட் பண்ண முடியாது. இப்ப என்ன ஆகுதுனாக்கா 60-70% பண்றாங்க. ஒரு 10-12 பேர் தேர்தல் நிற்கிறாங்க வேட்பாளரான. வின் பண்ற வேட்பாளருக்கு எவ்வளவு வாக்கு கிடைக்கிறது? 25-30%, 25-30% தான் அவங்களுக்கு ஓட்டு கிடைக்கிறது. அவங்க தான் பாக்கி 70% வாக்காளர்களை ரெப்ரசென்ட் பண்ண போறாங்க. இது ஒரு நல்ல ஜனநாயகம் என்று சொல்ல முடியாது. அதனால ஒவ்வொரு வாக்காளரும் அவருடைய வாக்குகளை செலுத்தினால் நிச்சயமாக ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி, ஒரு குவாலிட்டி டெமோக்ரசி ஏற்படும் என்பது என்னோட. இவிஎம் மிஷினுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? அதனுடைய இவிஎம் மிஷினுடைய நம்பகத்தன்மை குறித்து நீங்க சொல்லுங்க. நிறைய பேர் கொஸ்டின் பண்றாங்க, அது எப்படி பாக்குறீங்க? இவிஎம் ஒரு நேஷன்ஸ் பிரைட் என்று சொல்வேன் நான். இது ஒரு நல்ல இயந்திரம், அதுல ஒரு சந்தேகத்திற்கும் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் சில கட்சிகள் அவர்களுடைய ஆட்சேபனை இருந்ததால் இந்த விவிபேட் சிஸ்டம் என்று அவர்கள் ஒரு புது வெரிஃபை பண்றதுக்காக வச்சிருக்காங்க. எனக்கு அது மேல ஒரு சந்தேகமும் இல்லை. நோட்டா தேவையா சார்? நோட்டா என்பது தேவையான ஒன்று நினைக்கிறேன். நல்ல ஸ்டெப் தான் அது. ஆனால் நோட்டா ஓட்டுகள் அதிகமாகும் பொழுது நம்ம ஒரு சட்டம் கொண்டு வர வேண்டும். அதிகபட்சம் நோட்டா ஓட்டு இருந்ததுன்னா திருப்பி ரீஎலெக்ஷன் நடக்கிற மாதிரி பண்ணலாம். சில நாடுகளில் இந்த மாதிரி நடக்கின்றது. பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக நம்மிடம் பகிர்ந்திருக்கார் புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் ரமேஷ். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.